மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவ செல்வங்களே. இனி நாங்கள் புவியியல் பாடத்தில் அபிவிருத்தியை பற்றி தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இங்கெல்லாம் படிக்கிறீடியா? ஓகே, கவனமாக பார்க்கணும். என்ன அங்கங்கே பிறகு பார்க்கணும். ஓகே, எமது நாடான இலங்கை எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெற்று உலக புகழ் பெற்று விளங்கியது. இங்கிருந்து பல்வேறு பொருட்கள், அரிசி, நெல் உட்பட பல்வேறு பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு பெருமை வாய்ந்த நாடாக இலங்கை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்நியர்கள் இலங்கையில கால் வைத்தார்களோ அவர்கள் இலங்கையுடைய வளங்களை சுரண்டி சென்று தமிழ் தாய் நாட்டை வளப்படுத்தினார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தார்கள். தன்னிறைவு பொருளாதாரத்தை ஏற்று இறக்குமதி பொருளாதாரமாக மாற்றினார்கள். அப்படி என்றால் பிள்ளைகள் ஏற்று இறக்குமதி என்று சொன்னால் என்ன? இலங்கையிலிருந்து என்ன செய்தார்கள்? தமக்கு தேவையான பொருட்களை வருடி சென்றார்கள். கொள்ளையடித்து என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இலங்கையிலிருந்து தங்களுக்கு என்ன தேவையோ அத்தனை பொருட்களையும் வாரி இறைத்து கொண்டு சென்றார்கள் என்று சொல்லலாம். என இலங்கையிலிருந்து அவர்கள் இங்கு வந்ததற்கு காரணம் ஒன்று மதம் பரப்புவதற்கு, இரண்டாவது இலங்கையிலிருந்து வாசனை திரவியங்களையும் மற்றும் பல்வேறு பொருட்களையும் கொண்டு சென்று தம்மையும் தமிழ் தாய்நாட்டை வளப்படுத்தியதோடு இவற்றை விற்று ஏனைய நாடுகளுக்கு விற்று அதிக லாபத்தையும் சம்பாதித்துக் கொண்டார்கள். அந்த வகையில் வாசனை திரவியங்கள், ஏலம், கருவா, கராம்பு, காதைக்காய் போன்ற வாசனை திரவியங்களையும், இரத்தின கற்களையும், முத்து, பவளம் போன்றவற்றையும் மற்றும் ஏனைய பொருட்களையும் இலங்கையிலிருந்து கொண்டு சென்றார்கள். அந்த பொருட்கள் மட்டுமின்றி இலங்கையினுடைய விவசாயத்தை அழித்து பெருந்தோட்ட பயிற்சியை மேற்கொண்டார்கள். இலங்கையிலிருந்து கோப்பி, தேயிலை, கொக்கோ, ரப்பர் போன்றவற்றை இலங்கையிலே பயிரிட வழிகிட்டார்கள். விவசாயத்தை அழித்து இலங்கையினுடைய விவசாயத்தை அழித்து இலங்கையுடைய மத்திய மலைநாட்டில் தேயிலை, ரப்பர் போன்றவற்றை நடுகை செய்தார்கள். அவையும் இலங்கையுடைய குளிர்ச்சியான காலநிலைக்கு செழித்து வளர்ந்தது. எனவே தேயிலை, ரப்பர், கோப்பி, கொக்கோ போன்றவற்றை அதிக அளவு பயிரிட்டு இவற்றையும் வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். எனவே விவசாயம் வீழ்ச்சியடைய தொடங்கியது. அப்ப இங்கிருந்து இவற்றை பெற்று சென்று தாமும் அதை பெற்று மட்டுமின்றி ஏனைய நாடுக்கு விற்று அதிக லாபம் சம்பாதித்து தமிழ் தாய் நாட்டை வளர்த்து கொண்டார்கள். அதே நேரத்தில் இலங்கையுடைய பொருளாதாரம், தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியுட தொடங்கியது. அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள்? எல்லோரும் பெருந்தோட்டத்திற்கு வேலைக்கு வாங்க. மக்கள் போகவில்லை. மக்கள் ஒருவரும் போகவில்லை. அவர்கள் பெருந்தோட்ட பயிர்ப்பு அந்நியருக்கு நாங்கள் அடிமையாக இருந்து எங்களுடைய விவசாயத்தை விட்டுவிட்டு நாங்கள் வரமாட்டோம் என்றார்கள். அதற்கு அந்நியர்கள் என்ன சொன்னார்கள்? ஒன்று, பெருந்தோட்ட பயிற்சிக்கு வராதவருக்கு வேலை இல்லை, அவர்களுக்கு ஏனைய வசதிகளும் வழங்கப்படவில்லை. இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் வாங்க வேலைக்கு, பெருந்தோட்ட பயிற்சி நீங்கள் வேலை செய்ய வாங்கோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் இறக்குமதி செய்து தருகின்றோம். அரிசி தேவையா? இறக்குமதி செய்கின்றோம். கோதுமை தேவையா? பான் தேவையா? ஏனைய பொருட்கள் தேவையா? எல்லாவற்றையும் நாங்கள் இறக்குமதி செய்கின்றோம். நீங்கள் ஏன் வயலுக்குள்ள கிடந்து கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் வாழ வேண்டும்? அதை விட நீங்கள் எங்கள்கிட்ட வேலைக்கு வாங்கோ, நாங்கள் உங்களுக்கு வேலை தருகின்றோம், சம்பளம் எடுத்து நாங்கள் பொருட்களை இறக்குமதி செய்கின்றோம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதைத்தான் ஏற்று இறக்குமதி பொருளாதாரம் என்று. எனவே இலங்கையிலிருந்து என்னென்ன? ஒன்று பெருந்தோட்ட பயிர்கள், அடுத்தது வாசனை திரவியங்கள், அடுத்தது இரத்தினக்கல், யானை தந்தம், பாக்கு, மிளகு இவற்றையெல்லாம் ஏற்றுமதி செய்து அங்கிருந்து எங்களுக்கு மேல்நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் ஏனைய பொருட்களையும் இறக்குமதி செய்தார்கள். செய்து மக்களுக்கு வழங்கியாகவே இவைதான் ஏற்று இறக்குமதி பொருளாதாரம் என்பது.
அதே நேரத்தில் தமது கைத்தொழில்களை வளர்த்து கொள்ளும் பொருட்டும் இங்கிருந்து இந்த ரப்பரை இவை மட்டுமல்ல ஏனைய பொருட்களையும் தேயிலையா இருக்கலாம், கோப்பியா இருக்கலாம், கொக்கோவா இருக்கலாம், இவற்றை எல்லாம் மூலப்பொருட்களாக பெற்று சென்று அவற்றை தமது நாடுகளில் கைத்தொழிலுக்கு பயன்படுத்தி கைத்தொழில் பொருட்களை உற்பத்தி செய்தும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்தும் பிறகு அவற்றை இணைய பிள்ளைகள் இலங்கையின் ஆரம்ப காலத்திலிருந்து அந்நியர் கையிலிருந்து விடுபட்டு இலங்கை சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து இலங்கையினுடைய விவசாய குடியேற்ற திட்டங்கள், ஆற்று பள்ளத்தாக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பலநோக்கு அபிவிருத்தி திட்டங்கள், பாரிய அளவிலான கைத்தொழில்கள், சுதந்திர வர்த்தக வலயங்கள், ஏற்றுமதி கிராமங்கள் என்ற அடிப்படையில் அத்தோடு கைத்தொழில் பேட்டைகள் போன்றவற்றின் ஊடாக இலங்கையில் துரித அபிவிருத்தியை ஏற்படுத்தி இலங்கை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் மிக முக்கியமாக என்ன முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்ட போதிலும் அவை உண்மையானதாகவும் நிரந்தரமாகவும் நிலைப்பேறானதாகவும் நாங்கள் முன்னே பார்த்திருக்கிறோம். அபிவிருத்தியில் நிலைப்பேறான அபிவிருத்தி, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி வேண்டுமா இருந்தால் அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இன்றைக்கு மிக முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. என அப்ப என்னவாயிருந்தாலும் நாங்கள் துரித வளர்ச்சி அடைய வேண்டுமாயிருந்தால், அபிவிருத்தியின் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டுமாயிருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எல்லா துறைகளினதும் உட்கட்டமைப்பு வசதிகளில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அடித்தளத்தில் இருந்துதான் முடிவு வரையும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த முயற்சிகள் வெற்றியளிக்க வேண்டுமாயிருந்தால், அதாவது விரைவான வளர்ச்சி வெற்றியை பெற வேண்டுமாயிருந்தால், அவ்வெற்றிகள் நிலைத்து நிற்க வேண்டுமாயிருந்தால் நிச்சயமாக உட்கட்டமைப்பு வசதிகளில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துவது அவசியமாக இருக்கின்றது. அவற்றை நாங்கள் மாற்றியமைக்கும் போது நாம் பழைய முறைகளெல்லாம் கைவிட்டு புதிய முறைகளை கொண்டு வருவது மட்டுமின்றி பல்வேறு புதிய நவீன தொழில்நுட்ப முறைகளையும் விஞ்ஞான முறைகளையும் அதை நாங்கள் உட்புகுத்த வேண்டும். அத்தோடு அவை சிறந்த தரத்திலான நிலைத்து நிற்கக்கூடிய உண்மையான பலனை அது கொடுக்க வேண்டுமாயிருந்தால் அதில் நல்லெண்ணங்களையும் நல்ல கலை கலாச்சார அம்சங்களையும் அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளையும் அதில் புகுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது பிள்ளைகள். அப்போதுதான் அவை தரம் வாய்ந்தவையாகவும் அவை நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். எந்த ஒரு துறையாக இருந்தாலும், எந்த ஒரு உற்பத்தியாக இருந்தாலும் அங்கு விஞ்ஞானம் மட்டுமல்ல, அறிவு மட்டுமல்ல, நவீன தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, அவை நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்தால், அவை பெயர் பெற்று விளங்க வேண்டுமாயிருந்தால், அவை எதிர்கால சந்ததிக்கும் கையளிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் அவற்றில நல்லொழுக்க பண்புகளும் நற்கலை கலாச்சார சிறப்பம்சங்களும் அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளையும் அதில் புகுத்தினால்தான் அந்த நிலையான நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி என்பது ஏற்படுத்தப்படும். அத்தோடு பிள்ளைகள் இவை மட்டுமின்றி நாம் வாழுகின்ற சூழலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சூழலையும் அதனோடு இணைத்து கொண்டு சிறந்த முகாமைத்துவம் ஊடாகத்தான் சிறந்த பொருளாதாரம் மட்டுமல்ல, கலை கலாச்சாரங்கள் மட்டுமல்ல, ஆன்மீக பண்புகள் மட்டுமல்ல, அரசியல் மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற இந்த சூழலிலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உயிர் வாழ்வதற்கும் நாங்கள் முன்னேற்றம் அடைவதற்கும் இனிவரப்போன்ற எதிர்கால சந்ததியும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நிச்சயமாகவும் வாழுவதற்கும்
அங்கு நாங்கள் எமது சூழலையும் நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த சூழலை பாதுகாத்து கொண்டு நாங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அயராத முயற்சிகள் இலங்கை அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் என்னென்ன துறைகளில் என்னென்ன உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இலங்கை செயற்படுகிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். சரியா பிள்ளையா? அவைதான் இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள். இந்த வகையில நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் என்னென்ன நடவடிக்கைகள் என்று நாங்கள் பார்க்கும் போது பிள்ளைகள் இங்க பாருங்க, இலங்கையின் அண்மைக்கால நடை இவையாக இருக்கிறது. இலங்கையின் அண்மைக்கால அபிவிருத்தி செயற்திட்டங்கள் இவை. இவற்றினூடாக இவற்றினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை நாங்கள் அபிவிருத்தி அடைய செய்வதனூடாக ஒட்டுமொத்தமாக இலங்கையை நாங்கள் அபிவிருத்தியின் உச்சக்கட்டத்தில் கொண்டு செல்லும், அதுவும் விரைவாக கொண்டு செல்ல முடியும் என்பதற்காக இத்துறைகள் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்க பாருங்க, இவ்வளவு துறைகளும் இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? என்னென்ன பாருங்க. ஒன்று, வீதி அமைப்புகள் என்னும் போது அதுல பல்வேறு விதமான வகையான வீதிகள் இருக்கு. ஒன்று தரை போக்குவரத்து என்னும் போது தரையில பிரதான வீதிகள். ஒன்று வீதிகளை அமைத்தல், புது வீதிகளை அமைத்தல். இரண்டாவது இருக்கின்ற வீதிகளை அபிவிருத்தி செய்தல், அதாவது தரம் வாய்ந்ததாக மாற்றி அமைத்தல். ஒன்று புது வீதிகளை அமைத்தல், இரண்டாவது இருக்கின்ற வீதிகளை தரம் வாய்ந்த வீதிகளாக மாற்றி அமைத்தல். மூன்றாவது விரைந்து செல்லக்கூடிய அதிவேக நெடுஞ்சாலைகள் அல்ல வீதிகளை போடுதல், அமைத்தல். இது தரைவழியில முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றன. இதைவிட மேம்பாலங்களை அமைத்தல், இவையும் விரைவான போக்குவரத்துக்கும் நெருக்கடியான போக்குவரத்துக்கும் தீர்வு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப தரைவீதி போக்குவரத்து என்னும் போது, அதை அபிவிருத்தி செய்தல் என்னும் போது அதனுடைய உட்கட்டமைப்பு அமைப்புல மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது ஒன்று இருக்கின்ற வீதிகளை தரம் வாய்ந்ததாக மாற்றுதல், இரண்டாவது புதிய வீதிகளை அமைத்தல், மூன்றாவது அதிவேகமாக செல்லக்கூடிய வீதிகளை அமைத்தல், நான்காவது சுரங்கப்பாதை ஊடாக அல்லது மேம்பாலங்கள் ஊடாக வீதிகளை அமைத்து வீதிகளில் ஏற்படும் நெருக்கடிகளையும் நேர விரயங்களையும் தவிர்த்தல். இந்த வகையில தரை வீதிகளை அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மாற்றி அமைப்பதன் மூலம் போக்குவரத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். தரைவீதி போக்குவரத்தை அதனால என்ன நன்மை என்பதை நாங்கள் அடுத்தடுத்து பார்ப்போம், தனித்தனியாக பார்ப்போம். இரண்டாவது போக்குவரத்துல ஒன்று தரைவீதி போக்குவரத்து, அடுத்தது ஆகாய போக்குவரத்து. ஆகாய போக்குவரத்து என்பது விமான நிலையங்கள். அந்த விமான நிலையங்களுக்குள்ளேயும் ரெண்டு விதமான விமான நிலையங்கள் இருக்கு. ஒன்று உள்நாட்டு விமான நிலையங்கள், உள்நாட்டுக்குள்ள இடம்பெறுகின்ற விமான சேவைகள். அடுத்தது சர்வதேச விமான சேவை, உலக நாடுகளுக்கிடையே ஏற்படுகின்ற விமான சேவைகள். இந்த ரெண்டு விமான சேவைகளையும் தரம் உயர்த்துவ வேண்டும். அப்போது நாடு அபிவிருத்தி அடையும். அது என்னென்று நாங்கள் தனித்தனியாக பார்க்கும்போது பார்ப்போம். தரம் உயர்த்துவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய உட்கட்டமைப்பு அடித்தளத்திலிருந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஆகவே அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்தது தரையில நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்று பிரதான வீதிகள், அடுத்தது ரயில் புகையிரத வீதிகள். புகையிரத வீதிகள்ல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலம், உட்கட்டமைப்பு வசதிகளில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவது மூலம் அதிவேகமாக செல்லுகின்ற புகையிரத வீதிகளை அமைத்தல். அடுத்தது இரட்டை புகையிரத வீதிகளை எல்லா இடத்திலும் அமைத்தல். அடுத்தது புதிய புகையிரத வீதிகளை அமைத்தல் அல்லது விஸ்தரித்தல் என்ற அடிப்படையில் அதாவது இந்த ரயில்வே புகையிரத வீதிகளை அபிவிருத்தி செய்வதன் மூலமாகவும்
இலங்கை நாட்டை அபிவிருத்தி செய்யலாம் என்ற அடிப்படையில் இந்த புகையிரத வீதியை அபிவிருத்தி செய்கின்ற உட்கட்டமைப்பு வசதிகளை எவ்வாறு அபிவிருத்தி செய்யப்படுகின்றன என்பதை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இதை அதே போன்று பிள்ளைகள் அடுத்த போக்குவரத்தில் நீர்வழி போக்குவரத்து. இப்போ நீர்வழி போக்குவரத்து என்னும்போது பெரும்பாலும் இந்த கப்பல் போக்குவரத்து, உள்நாட்டுக்குள் இருக்கின்ற படகு சேவைகள் அவைகளை விட உலக நாடுகளில் மேற்கொள்ளப்படுகிற உலக நாடுகளுக்கு இடையான மேற்கொள்ளப்படுகின்ற கப்பல் சேவைகள் என்பது கூடுதலாக இந்த வர்த்தக சேவைகள், பொருட்களை ஏற்றி இறக்கின்ற வர்த்தக சேவைகள். அடுத்து இரண்டாவது பயணிகள் சேவைகள் என்ற அடிப்படையில் இலங்கையினுடைய இந்த கப்பல் துறைமுகங்களை எவ்வாறு அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் எவ்வாறு மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த கப்பல் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் இலங்கையுடைய நீர்வழியான போக்குவரத்தை நாங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம், அதன் மூலம் நாடை முன்னேற்றலாம் என்ற அடிப்படையில் இந்த போக்குவரத்து முக்கியத்துவம் பெறுகின்றது. அதில் வீதிகள், புகையிரதப்பாதைகள், துறைமுகம், விமான சேவை நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்ப்போம். சரியா? அப்போ இலங்கையுடைய பொருளாதாரத்தை விரைவாக துரிதமாக அதே நேரத்தில் நிலைப்பேணுகின்ற நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி அடைந்த நாடாக இலங்கையை மாற்றலாம் என்று சொன்னால், அதுவும் எதிர்கால சந்ததிக்கும் பயன்படக்கூடியதாக மாற்றலாம் என்று சொன்னால், அதில் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒன்று போக்குவரத்து துறை. அந்த போக்குவரத்து துறையின் மூலம் என்னென்ன நன்மைகளை பெறலாம் என்பதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். ஆனால் முக்கியமாக பெற்றிருக்க போக்குவரத்து துறை. அந்த போக்குவரத்து துறையில் வீதிகள், பெருவீதிகள், அடுத்த புகையிரத பாதைகள், துறைமுகம், விமான நிலையம், இவ்வளவுதான். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நாங்கள் பார்ப்போம். இது துறை. இரண்டாவது என்ன போட்டிருக்கின்றது? தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். இது இரண்டாவதா நாங்கள் பார்க்கலாம். என்ன அப்ப போக்குவரத்து முடிந்து இப்ப நாங்க பார்க்க போறது தொடர்பாடல். இது இரண்டாவது. கவனம். இதன் மூலமும் இலங்கை நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம், துரிதமாக அபிவிருத்தி செய்யலாம். என இன்றைக்கு இதுதான் மிக முக்கியமாக இருக்கு. எதிர்க்கும் தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். இன்றைக்கு நாங்கள் உலக நாடுகளுக்கு சமனாக அல்ல உலக நாடுகளை விட உயர்ந்த நிலையில நாங்கள் செல்ல வேண்டுமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் இதில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது. என்னத்தில்? தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம். தொடர்பாடல், ஒருவரையொருவர் தொடர்பு கொள்வது. அது என்ன விடயங்களாகவும் இருக்கலாம். முன்னேற்றமடையக்கூடிய பயன் பெறுகின்ற கூடாத தொடர்பாடல்கள் அல்ல. இன்றைக்கு நாங்கள் அதில் தான் கூட பேர் கவனம் செலுத்துகிறோம். ஏன்னா நீங்களும் படிக்கிற பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், கள்ளம் கபடமற்ற பிள்ளைகள். நீங்கள் என்ன நல்ல செல்ல பிள்ளைகள், எங்களுடைய செல்ல பிள்ளைகள். ஆனால் என்ன செய்கின்ற இந்த நண்பரோட கதையை கேட்டோ அல்லது வேறு ஆக்களுடைய கதையை கேட்டோ என்ன செய்கின்றீர்கள்? இந்த தொடர்பாடல்கள் எப்படியானவை? விரும்பத்தகாத தொடர்பாடலுக்குள்ள நீங்கள் பழக்கப்பட்டு போகிறீர்கள். எப்படி? அது நண்பர்களூடாகவும் பெறலாம், வேறு வழியாகவும் பெறலாம். வாடா அதை பார்ப்போம், வாடா மச்சான் நாங்கள் யூடியூப்புக்குள்ளே போய் பார்ப்போம், வாடா மச்சான் விளையாடுவோம். என்ன கம்ப்யூட்டர் விளையாட்டுகளை கம்ப்யூட்டர் விளையாடலாம். இன்றைக்கு கைத்தொலைபேசிகளில் இன்றைக்கு விளையாடி இன்றைக்கு எத்தனை பேர் உயிரை மாய்க்கின்றார்கள் பார்த்தீங்களோ, தற்கொலை செய்கின்றார்கள். என்ன அப்படியான தற்கொலைக்கு மாணவர்களை உங்களை விட்டு செல்கின்ற பல்வேறு விதமான விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த கைத்தொலைபேசிகளுக்குள்ள இடம்பெற்றிருக்கிறது. கவனம் பிள்ளைகள், நீங்கள் கெட்டிக்காரர், அம்மா அப்பாவுக்கு செல்ல பிள்ளைகள், எங்களுக்கும் செல்ல பிள்ளைகள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த தொடர்பாடலில் கவனமாக இருக்க வேணும். அதே கைத்தொலைபேசியை ஊடாகத்தான் கூடிய 90-99% இந்த தொடர்பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதே பிறந்த குழந்தையிலிருந்து இன்றைக்கு இறக்கின்ற மனிதன் வரை இன்றைக்கு எல்லாட்டையுமே கைத்தொலைபேசிகள் விதம் விதமாக காணப்படுகின்றன. இன்றைக்கு அம்மா அப்பா என்ன செய்கின்றன? அம்மா அப்பாவை பிள்ளை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அம்மா அப்பா எல்லாம் வேலைக்கு போராக்களாக மாறிவிட்டால், வேலைக்கு போனால் தான் இன்றைக்கு உங்களெல்லாம் வளர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம், உங்களுக்கு தேவையானதை வேண்டி தரலாம், உங்களை படிக்க வைக்கலாம்.
என்பதற்காக அம்மா அப்பா வேலைக்கு போக வேண்டிய தேவை கட்டாயம் வந்திருக்கு. முதல்ல அப்பா இப்போ அம்மாவும் சேர்ந்து வேலைக்கு போகணும். ஏன் நீங்கள் கேட்குறதெல்லாம் வேண்டி தந்து உங்களை படிக்க வைக்கணும் என்ன, உங்களை நல்லெண்ணெய் கொண்டு வரணும் என்ன. ஆகவே அம்மா அப்பா ஆகணும் என்ன, அம்மா கஷ்டப்பட்டு என்ன வீட்டில் சமைக்கணும், வீட்டு வேலைகள், அதோட வேலைக்கு செல்ல வேண்டும் என்று உங்களை காப்பாற்ற வேண்டும். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அம்மா அப்பாவோட சொல்ல கேட்டு அம்மா அப்பாவை தெய்வங்களாக மதித்து ஆசிரியருடைய சொல்ல கேட்டு ஆசிரியர் கீழ்ப்படிந்து மூத்தோருக்கு வணங்கி மூத்தோருக்கும் மரியாதை செலுத்தி நாங்கள் நல்ல தொடர்பாடல்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அது டெலிஃபோனாக இருந்தான, உறவுகளாக இருந்தான. ஏன்னா இன்றைக்கு அதிக பிள்ளைகள் இன்றைக்கு வீணான பிரச்சனைகளுக்குள்ளாவதும் ஏன்னா வீணாக தங்களை உயிர்களை மாய்த்து கொள்வதும் என்ன இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். தகாத விரும்பத்தகாத தொடர்பாடல், அது டெலிஃபோன் தான் கூடிய அளவு பங்கு வகிக்கின்றது தொடர்பாடல்களை ஏற்படுத்தி கொடுப்பது. அடுத்து நேரடியான தொடர்பாடலும் இருக்கிறது என்ன, அது நல்ல நிலையில நல்லது மாதிரி கெட்ட தொடர்பாடுகளும் இருக்கிறது. அதில் நாங்கள் ஈடுபட்டு எங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுகிறோம், அழிந்து. நாங்கள் மட்டுமோ அழிகின்றோம் இல்லை, எங்கள் குடும்பம் நிம்மதியாக வாழ்ந்த எங்களுடைய குடும்பம், உங்களுடைய அம்மா அப்பா, உயிரான அம்மா அப்பா, எங்களுடைய சகோதரங்கள், உறவினர்கள், சமுதாயமே அழிந்துவிடும். சமுதாயமே அழிந்தால் அந்த நாடே அழிந்துவிடும். உருவால உங்களை மாதிரி ஒரு ஆளில் தொடங்குகிற இந்த பிரச்சனை எங்கே போகுது, நாட்டையே அழிவுக்குட்படுத்த. சரி, நாடை விடுங்கவன், மற்றவரை விடுங்கவன், உங்களுடைய குடும்பத்தின் உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் நீங்கள் இழக்கிறீங்களோ. எவ்வளவு சந்தோஷமாக வாழ வேண்டிய நீங்கள், எவ்வளவு என்ன இனிமையாக எவ்வளவு சுபிட்சமாக வாழ வேண்டிய நீங்கள் இன்றைய தகாத தொடர்பாடல்கள், தகவல் தொழில்நுட்பங்கள் மூலம், விரும்பத்தகாத தொழில்நுட்பங்கள் மூலம் அழிவை ஏற்படுத்தி கொள்கிறோம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என பிள்ளைகள் என்ன, நல்லதுக்குத்தான் இந்த தகவல் தொடர்பாடல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முக்கியமாக சிறுவர்களாகிய மாசு மறுவற்ற கள்ளங்கடுவற்ற நீங்கள் டெலிஃபோனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது நல்ல விடயங்களுக்கு மட்டும், படிப்புகளுக்கு, இவை ரெண்டுக்கும் தான் நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டும். அம்மா அப்பா கத்த ஒழிச்சு டெலிஃபோனில் விளையாடுறதோ, கேம்ஸ் விளையாடுறதோ, அல்லது வேறு படங்களை பார்ப்பதோ, அல்லது வேறு தொடர்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது கூடாது. அது எங்களுடைய சந்தோஷங்களை எல்லாம் அழித்து விடும். பாவம், அம்மா அப்பா பாவம் தானே, உங்களுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்து உங்களை காப்பாற்றி வருகிறார்கள் என்ன. உங்களுடைய ஆசிரியர்லாம் நீங்கள் நல்லா வர ஒன்றுமெடுத்தானே உங்களை படிப்பிக்கிறார்கள் என்ன. ஆகவே எல்லாருக்கும் மதிப்பளிச்சு எல்லார சொல்லையும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளைகளாக நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும், தொடர்பாடல்ல நீங்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். எனவேதான் இலங்கையினுடைய ஒட்டுமொத்தமாக இலங்கையை அபிவிருத்தி செய்வதற்கு எல்லா துறைகளிலும், அது பொருளாதாரமாக இருந்தால் என்ன, பொருளாதாரம் என்னும் போது கைத்தொழில், வர்த்தகம், சேவைத்துறை, விவசாயம், இந்த அனைத்தையும் சேர்ந்ததுதான் பொருளாதாரம். இதோடு நவீன தொழில்நுட்பம், இந்த தகவல் தொடர்பாடல்களும். அப்ப இலங்கையுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமாயிருந்தால் அத்தோடு சேர்ந்து சமூக கலாச்சார நல்லொழுக்க பண்புகளையும் நல்ல அரசியலையும் ஆட்சியாளர்களும் ஆட்சி முறையும் நிர்வாக அமைப்புகளும் மக்களுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும், மக்களுக்காக இருக்க வேண்டும். எவ்வாறு எமது மன்னர்கள் எல்லாம் தம்மையை அழித்து மக்களை வாழ செய்தார்களோ, அவருடைய தலையாய கடமை எதிரிகளிடமிருந்து மக்களை பாதுகாப்பது மட்டுமல்ல, குளங்கட்டி வளம் பெருக்குவது. சாதி செய்த மன்னன் என்ன செய்தார் என்ன, காசியப்பன் அவரை சிறைப்பிடித்து உன்னுடைய பொன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு தர வேண்டும் என்று தன் தகப்பனை அநியாயப்படுத்தி கொடுமை செய்த போது இந்த காசியப்பன் தாதசன் என்ன செய்தார், நான் வைத்திருக்கிற செல்வத்தை உனக்கு தருகிறேன், என்னை சிறையிலிருந்து வெளியே விடும் என. அப்ப காசியப்பன் என்ன சொன்ன, அந்த தகப்பன் நீ ஒழித்து வைத்திருக்கிறாய், நீ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தராமல் செல்வங்களை எல்லாம் நீ மறைத்து வைத்திருக்கிறாய், ஆகவே உன்னை நான் சித்திரவதை செய்வேன் என்று கொடுமைப்படுத்திய போது தாசன் என்ன சொன்னார்,
என்னை வெளியே விடு, உனக்கு நான் வைத்திருக்கிற செல்வங்களை உனக்கு நான் தருகிறேன். காசியப்பனும் சந்தோஷத்தோட சிறையிலிருந்து அவரை கொடுமைப்படுத்திய நிலையிலிருந்து வெளியில விட்டான். மனுஷன் எங்கு ஓடுது தாதுசேனன்? ஓடி செல்லுகிறார். இவனும் ஆசையோடு எங்கேயோ மறைத்து வைத்திருக்கின்ற செல்வங்களை தனக்கு தரப்போறார் என்று காசியப்பன் ஆவலோடு பின்னுக்கு ஓடுகிறான். அவர் எங்கு ஓடுகின்றார்? தான் கட்டிய குளத்துக்கு ஓடுகிறார். குளத்துல இறங்குறவங்க காசியப்பன் நினைக்கிறான், குளத்துக்குள்ள பெரிய பெட்டிகள்ல தனி கீழே செல்வங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார், போட்டு வச்சிருக்கிறார் குளத்துக்குள்ள என்று காசியப்பன் பின்னால் ஓடுகிறான். ஏன்னா குளத்தில் இறங்கி அந்த பெட்டிகளை இழுத்து கொண்டு வந்து தனக்கு தரப்ப திறந்து பார்த்தால் அதுக்குள்ள வைரங்கள், வைடூரியங்கள், நகை நட்டுக்கள், தங்கங்கள், ஆபரங்கள் எல்லாம் நிறைய கிடைக்க போகுது. ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது தாசன் என்ன செய்கின்றார்? அப்படியே குளத்துக்குள்ள இறங்கி 2 கைகளால் தண்ணி அள்ளி, இந்தா என்னுடைய செல்வங்கள் என்று சொல்லி தண்ணியை தூக்கி அள்ளி எத்துகிறார். அப்படின்னா என்ன கருத்து? ஓ, நான் என்னுடைய செல்வங்களை எல்லாம் செலவழித்து நான் இந்த குளத்தை கட்டினேன். ஏன் இந்த குளம்? இந்த குளத்தின் மூலமாக வளம் பெருக்க முடியும். காசியப்பனுக்கு கோபம் பெருகுது. பிள்ளைகள் குளத்துக்குள்ள இறங்கி கீழே இருக்கின்ற பெட்டிகள் இழுத்து மறைத்து வைத்து தண்ணிக்குள்ள அடியில போட்டிருக்கிற பெட்டிகள் எடுத்து தரப்போற தங்கத்தை என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவன் தண்ணி அள்ளி தூக்கி அவனுக்கு ஆத்திரம் வருகிறது. என்ன நீ ஏமாற்றுகிறாயா, பீ காட்டுகிறாயா என்று சொல்லி அந்த குளத்தை கட்டி கொண்டிருக்கிற அந்த சுவருக்குள்ள அப்படியே வச்சு கட்டுங்கடான்னு சொல்லி அப்படியே வச்சு கட்டி எப்படி இருக்கின்றது. ஆனால் உண்மை என்ன? ஒவ்வொரு மன்னரும் இலங்கையில் வாழ்ந்த மன்னர்கள், முக்கியமான மன்னர்கள், பராக்கிரம தாசின், மகாசேனன் இப்படியான மன்னர்கள் என்ன செய்தார்கள்? குளங்கட்டி, அதுதான் தங்களுடைய செல்வம். நான் வாழ்நாள் எல்லாம் குளங்கட்டி வளம் பெருக்குவதில் தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் தங்களுடைய பொழுதையும் போக்கி இதில் செலவிட்டார்கள். அதுதான் செல்வம் என கருதினார்கள். அதுதான் உண்மையில செல்வமாகவும் இருந்தது. ஆகவே நான் இப்ப என்ன சொன்னேன்? அந்த ஆன்மீக பண்புகளை வளர்ப்பதிலும் அவ்வாறு வளர்க்கும் போதுதான் இலங்கையினுடைய உண்மையான நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்தி ஏற்படும். அப்ப இலங்கையின் வாழ் மக்களை ஆளுகின்ற அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் எவ்வாறு எங்களுடைய முன்னோர்களும் எங்களுடைய பழைய நாட்டை ஆட்சிய மன்னர்களும் மக்களுக்காக, மக்களுடைய நலன்களுக்காக தம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ அப்படி அர்ப்பணித்து வாழ வேண்டும். ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் எவ்வாறு எமது பழைய மன்னர்கள் தம்முடைய தலையாய கடமையாக கொண்டு குளங்கட்டி வளம்பெருக்கி அதே நேரத்தில் எதிரிலிருந்து மக்களை பாதுகாத்து அதே நேரத்தில் ஆன்மீக பண்புகளை வளர்த்து மக்கள் தன்னிறைவு பெற்ற அமைதியான சுபீட்சமான இனிமையான மக்களாக, பாதுகாப்பான மக்களாக, நல்லொழுக்க பண்புள்ள மக்களாக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணித்தார்களோ அதே போன்று எமது நாட்டிலும் இந்த அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு, அபிவிருத்தி என்னும் போது மக்களுடைய சகல விடயங்களிலும் அக்கறை கொண்டு மக்களை சுபீட்சமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் செல்வத்தோடும் அறிவோடும் ஆன்மீக பண்புகளோடும் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ அடைய செய்வதற்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதனூடாக நாட்டை நிலையான அபிவிருத்திக்கு, நிலைத்து நிற்கக்கூடிய அபிவிருத்திக்கு இட்டு செல்ல வேண்டும். ஆகவே அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் அதே நேரத்தில் ஆன்மீகவாதிகளும் மத தலைவர்களும் பொருளாதார நிபுணர்களும் எல்லோரும் சேர்ந்து எமது தாய்நாடான இலங்கையை மீண்டும் அபிவிருத்தி அடைய செய்வதில் முக்கிய கவனம் செலுத்த, அதற்கு இந்த சிறப்பான தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யாருமே விரும்பத்தகாத அல்லது தங்களுடைய வாழ்வை அளிக்கக்கூடிய, அதனுடைய சமுதாயத்தையும் நாட்டையும் அளிக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பங்களை கைவிட்டு
சிறந்த சிறப்பான தொடர்பாடல் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எல்லா துறைகளிலும் இவற்றை உட்புகுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து இன்றைக்கு முக்கிய பாடமாக இன்றைக்கு கொண்டிருக்கிறது அரசாங்கம். என்ன உங்களுக்கு ஆரம்ப வகுப்புகளிலிருந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கான அடித்தளங்கள் இடப்படுகின்றன. நாங்கள் பார்த்துக்கோம், ஆரம்ப வகுப்புகளில் முன்பள்ளியிலேயே இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு பாடமாக்கப்பட்டிருக்கிறது. முன்பள்ளியிலேயே நர்சரி வகுப்புகளிலே சின்ன சின்ன பாடங்களூடாக இந்த தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பாடல் வசதிகளை கட்டாய பாடமாக்கி எங்க முன்பள்ளியிலிருந்தே அரசாங்கங்கள் புகுத்தி இருக்கின்றன என்றால் நாட்டை பல்வேறு துறைகளிலும் அபிவிருத்தி செய்வதற்கு. இப்போ அப்ப இந்த துறையில என்ன கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி கல்வி சுகாதாரம் இவையும் முக்கியமானது. இது 3வது விடயம். அடுத்து நகர அபிவிருத்தி 4வது விடயம், கிராம அபிவிருத்தி 5வது விடயம், தேசிய பாதுகாப்பு 6வது விடயம். அடுத்தது இவை போக்குவரத்துக்குள்ள போக்குவரத்து என்ற ரீதி. இப்ப இந்த வகையில பிள்ளைகள் இதைவிட வேறு துறைகளும் இருக்கிறது. அவைகளும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற போதிலும் மிக முக்கியமாகவும் அடிப்படையாக அமைவது இந்த விடயங்கள் என்பதனால அவற்றையும் ஏனைய விடயங்களையுமே உள்ளடக்கி இருப்பதனால இந்த விடயங்கள்ல இன்றைக்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டு அதனுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த நடவடிக்கை இன்றைக்கு துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. சரியா? இனி ஒவ்வொரு துறையை நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? இலங்கையுடைய அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்ன, அண்மைக்கால அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்றால் என்ன, அதை எவ்வாறு நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற பலன்கள் என்ன என்பதை நாங்கள் இந்த உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது அதனால் கிடைக்கின்ற பலன்கள் என்ன என்பதை அடுத்த பாடத்தில் உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன். இந்த அதில் வந்திருக்குது. இங்கே பாருங்க, இந்த இதை நாங்கள் அடுத்த உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்வதால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன என்பதை நாங்கள் அடுத்த பாடத்தில் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு துறையாக பார்ப்போம். சரியா? ஓகே, கவனம் செலுத்த வேண்டும், நல்லா படிக்க வேண்டும். நீங்கள் எப்பவும் நல்ல பிள்ளைகள், கெட்டிக்கார பிள்ளைகள், அன்பான பண்பான பிள்ளைகள். எனவே அதை நீங்கள் தொடர்ந்து பாதுகாத்து உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு சமுதாய நாட்டுக்கும் நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அதுக்கு நீங்கள் கவனமாக படிக்க வேண்டும். உங்கள்கிட்ட எல்லோரும் எதிர்பார்ப்பது படிப்பு. என்ன, படித்து நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்ந்து வர வேண்டும். சரியா? நன்றி பிள்ளைகள், வணக்கம். என்ன, மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.